ஹலோ மக்களே, சிவாயிலே செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிவா வாயிலையும் ஒரு அதிகாரி தோரணத்தோட இளங்கோவோட வீட்டில் ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கபிலனோ இளங்கோ கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது எங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சிவா செம அதிரடியாக இறங்கி பெருமாளுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம செல்வநாயகி எல்லா விஷயமே தெரிய ஆரம்பிக்குது. சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசா. அப்ப இத்தனை நாளாட்டு உன்னோட அப்பா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் கிட்ட அழுது புலம்பும் போது ஒரு கட்டத்துல நம்ம செல்வநாயகியும் இந்த விஷயம் மட்டும் வெளியில உள்ளவங்க யாருக்காவது தெரிஞ்சுன்னா நமக்கு தான் அவமானம் ஆயிடும். நீ அந்த சிவாவை என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போவுமே உனக்கு துணையா நான் இருக்கேன் கபிலா அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாயும் கபிலன் கிட்ட சொல்லும்போது, கபிலன் நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, சிவா இருக்க வரைக்கும் தானே இந்த வீட்டில் பிரச்சனை வரும், பேசாமல் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ சிவாவை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு கபிலனும் ஒரு பிளானை போடுறாங்க. நம்ம கபிலனும் வர்மா கிட்ட போகும்போது வர்மாவும் என்னடா கபிலா இங்கே நடக்குது, பென் டிரைவை கொண்டு வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது கபிலனும் இல்லை நானும் என்னோட அக்காவும் அதை பற்றி தான் தேடிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும் போது வர்மாவும் என்னடா இத்தனை நாளாவையும் ஒரு பென்ட்ரைவ் கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையா, நீ இருக்கனாலதான் இது வரைக்கும் உன் குடும்பம் தப்பிச்சிட்டு இருக்கு, நீ மட்டும் இல்லைன்னா எப்போவோ உன் குடும்பத்தை காலி பண்ணியிருப்பேன், அப்படிப்பட்ட வேலைகள் எல்லாமே உன் குடும்பத்துல உள்ளவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வர்மா சொல்லிட்டு இருக்கும் போது கபிலனும் ரொம்பவே வருத்தத்துல இருக்கிறத பார்த்த நம்ம வர்மாவும் என்னாச்சு உன்னோட அப்பா ஜெயில இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எப்படியாவது என்னோட அப்பாவை வெளியில கொண்டு வந்துடணும், அதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வர்மா விடுற மாதிரி இதுக்கு பேசாம உன்னோட அப்பாவை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல சொல்லும்போது கபிலனும் என்ன வர்மா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரத்துல பென் டிரைவை கண்டுபிடிச்சு எப்படியாவது உங்ககிட்ட தந்துடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மா கிட்ட சொல்லும்போது வர்மாவும் உனக்கு குறைவான டைம் தான் தரப்போறேன், இந்த டைமுக்குள்ள நீ பென் டிரைவ் தரலன்னா உன் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன், இப்போதைக்கு என் கண்ணு முன்னாடியே நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் கிட்ட கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் இந்த வர்மாவை நம்பவே முடியாது, அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, அது வேற ஜெயிலில் இருக்காங்க, ஏதாவது கைதிகள் மூலமா முன்னாடியே ஒருக்கா பிரச்சனை நடந்துச்சு, வர்மாவோட ஆட்கள் ஏதாவது உள்ள இருந்து நம்ம அப்பாவை ஏதாவது செய்திருவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம கபிலனுக்கு பயங்கரமா வருத்தமா இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட அப்ப அன்னைக்கு அந்த பார்ட்டியில பாம் வச்சது வந்து கபிலன் தான், மினிஸ்டரோட ஆட்கள் இந்த வேலையை செய்யல, அப்பா வேற மினிஸ்டரை பார்க்க போன எல்லா எவிடன்ஸுமே கரெக்டாட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க, இதை எதிர்த்து நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்பாவுக்கு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும்னு நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட சொல்லும்போது அயலியும் சரி சீனியர் நம்ம என்ன பண்ணுறது, இளங்கோவோட வீட்டுக்கு போனாதான் நமக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும், இங்கேயே இருந்துட்டு இருந்தா நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் நீ சொல்கிறது சரியான ஐடியா தான் அயலி, பேசாமல் மினிஸ்டரோட வீட்டுக்கு போய் செக் பண்ணிட வேண்டியதான் அப்படி சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மினிஸ்டரோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் சீனியர் ஆஃபீஸரும் நம்ம அயலிக்கிட்ட என்ன அந்த கேஸை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது அயலியும் இல்லை சார் இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஆனால் கண்டிப்பாக அந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிப்போம், மினிஸ்டரோட நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு நிரூபித்து அவனு சொல்லும்போது ஆஃபீஸரும் மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்துட்டே இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் இந்த கேஸை முடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் இப்போ நாங்கள் மினிஸ்டரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம், கண்டிப்பாக அங்கே போனால் எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபேஸில் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நம்ம மினிஸ்டரோட வீட்டுக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்துருந்த நம்ம இளங்கோவும் யார் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த அதிகாரிகளும் உங்கள் அப்பாவோட நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் தானே, அதுக்காக தான் நாங்கள் இந்த வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இளங்கோவும் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இந்த வீட்டில் வந்து செக் பண்ண போகிறீங்க, அதான் அந்த உதய பெருமாள் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிட்டல, அதுக்கப்புறமா எதுக்கு நான் உங்களை அலோவ் பண்ணணும் அப்படி சொல்லும்போது அந்த அதிகாரிகளும் நம்ம இளங்கோ கிட்ட இல்லை கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு தடையும் கிடைக்குதான்னு சோதனை பண்ணி ஆகணும், நீங்கள் மட்டும் இதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணலைன்னா மேல் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் சொல்ல வேண்டியது வரும், அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் உங்கள் அப்பாவோட நிலைமைக்கு யார் உண்மையான குற்றவாளின்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் அந்த இடத்துல பேசும்போது இளங்கோ ஒரு கட்டத்தில் வீட்டில் செக் பண்ணதுக்கு அலோ பண்ணுறாங்க. அது மாதிரியே வீட்டில் நம்ம அயலி சிவா எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு இடம் விடாமல் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, மினிஸ்டரோட ரூம் எங்கே இருக்குது அப்படி கேட்கும்போது இளங்கோவும் அவங்க அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நம்ம சிவாவோட கையில் ஒரு வளையல் துண்டு மாட்டுது. இது என்னது, ஒரு வளையல் இங்கே இருக்குதே அப்படின்னு கேட்கும்போது இளங்கோவும் அந்த இடத்துல அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம அயலியும் இது ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது சிவாவும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கல்ல வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த வீட்டில் லேடிஸ் யாருமே கிடையாது, நாங்களும் எங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்க அப்படி தானே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வளையல் துண்டு இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம இளங்கோவும் இல்லை, என்னோட அப்பாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தங்க திவ்யான்னு ஒருத்தங்க உண்டு, அவங்களோட வளையலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அது எப்படி மினிஸ்டரோட ரூமில் இந்த வளையலோட பீஸ் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கிட்ட இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எவிடன்ஸ் இருக்குது, இதை சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையல் பீஸையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுறாங்க. அதே சமயத்தில் அயலியும் இளங்கோ கிட்ட சரி உங்கள் அப்பாவோட பிஏ இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அயலி வாங்கி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். இனி திவ்யாவை தேடி போகக்கூடிய வேலையை ஆரம்பிக்கிறாங்க நம்ம சிவாவும் அயலியும். அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்களா கபிலனும் இந்த வர்மாவை நம்பவே முடியாது, அப்பா உள்ள இருக்க வரைக்கும் பெரிய பிரச்சனை தான், நம்மனால பென்ட்ரைவும் சரியாட்டி எடுக்க முடியாது, பேசாமல் இதுக்கு ஒரே வழி இளங்கோவை நேரடியாக பார்த்து எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி அப்பாக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் நம்ம இளங்கோவை பார்க்க வராங்க. இளங்கோவும் கபிலனை பார்த்த உடனே எதுக்கு தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்க, என்னதான் இருந்தாலும் உன்னோட அப்பாவோட குற்றத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன், எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு காரணம் அந்த உதய பெருமாள் தான், இன்னும் அவனை விட்டு வச்சிருக்கதே பெரிய தப்பு அப்படி சொல்லும்போது கபிலனும் நம்ம இளங்கோ கிட்ட ரொம்பவே சாதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க முடியும், ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு, இனி உங்களுக்கும் பார்க்க வேண்டிய வேலைகள் எல்லாமே நிறைய இருக்கும், அதுக்கடுத்து எதுக்கு பழசே நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா இல்லாம எங்க குடும்பமே அப்படியே செதஞ்சு போயிட்டு, தயவு செய்து கொஞ்சம் மன்னிச்சு எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கேஸை வாபஸ் வாங்கிடணும், கண்டிப்பா எங்க அப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, அதனால் அவங்கள எப்படியாவது திருப்பி விடுதலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளங்கோ கிட்ட கெஞ்சும் போது இளங்கோவும் விடுற மாதிரி இல்லை, நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக உங்கள் அப்பா பார்த்துட்டு போன அப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, அப்படி இருக்கும்போது எல்லா எவிடன்ஸுமே உங்கள் அப்பாவுக்கு எதிராக தானே இருக்குது, அதுலேருந்தே தெரியாண்டாமா உங்கள் அப்பா தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்ம அப்படின்னு கபிலன் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது கபிலனும் விடுற மாதிரி இல்லை, இளங்கோ கிட்ட கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இளங்கோவும் நம்ம கபிலன் கிட்ட என்ன நடந்தாலுமே இந்த கேஸை நான் வாபஸ் வாங்க போறதில்ல, எதுனாலும் கோர்ட்ல போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கபிலனும் ரொம்ப குழப்பத்திலேயே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் சிவாவும் அயலி கிட்ட அயலி பாத்தியா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சில்ல, இனி திவ்யா யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பற்றி ஏதாவது விசாரணை பண்ணா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், கண்டிப்பா மினிஸ்டரோட நிலைமைக்கு யார் காரணம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சே ஆகணும், அப்பதான் அப்பாவை வெளியில கொண்டு வர முடியும் சொல்லிட்டு சிவாவும் அயலியும் திவ்யாவை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவா அயலியோட முயற்சினால நம்ம உதய பெருமாளுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுதுன்னே சொல்லலாம்.